சப்ஸ்கிரைபர் கால் பண்ணியிருந்தார். கால் பண்ணிவிட்டு ஆனால் இந்த மாதிரி புறா வந்து நான் ஃபஸ்ட் டேவே வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்தேன்னா ஒரு 2 நாள் வந்துட்டு ரெக்கை கட்டி போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டேன். புறா வந்து பறந்து போயிடுச்சேண்ணா, திரும்ப வரமாட்டேங்குது, வருமா வராதான்னு கேட்டார். ஓப்பன் பண்ணி விட போகிறோம், என்ன ஃபீல்னு மட்டும் பாருங்கள். எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி விட போகிறோம், அதை பார்த்துட்டு வெளியே வரும் பாருங்கள். புறாங்க 2 பட்டா வாங்கிச்சிச்சு, 3 பட்டா வாங்கிச்சிச்சு. மக்ஷி பட்டா, ஹெச்எம்டி, தூமா, தாம்பரால். வணக்கம், எல்லோருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தாராப்பட்டா வந்து தாராப்பட்டா தாம்பரால் பட்டா நம்ம இதுக்கு முன்னாடி விட்டுட்டு இருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் புறா பறந்துச்சு. சரிங்களா, தாம்பரால் ஆகட்டும். தாரா வந்து ஆக்சுவலி 3 மணி நேரம் இல்லை, ஒரு 1.5 மணி நேரம் புறா பறந்துச்சு. ஏன்னா ரோல் ஆகிடுச்சு புறா, அதனால் நம்ம வெட்டி போட்டுட்டோம். ஸோ இந்த தடவை தாம்பரால் பட்டாவை 3 ஹவர் பறந்துடுச்சு. பட் ரெக்கை வெட்டலை. பட் இருந்தாலும் நம்ம உள்ளே வச்சுட்டோம். என்ன பண்ணுறது, ரெக்கை வெட்டாமல் இருந்தால் நம்மளுக்கு விடணும் மைண்ட் செட் இருக்குது. பட் இல்லாத விடுறதில்லை, ஏன்னா நல்லா அடி எடுத்துக்கிச்சு புறா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம புது பட்டா அப்படின்னா நம்ம கருப்பு தாம்பரால், அதுக்கப்புறம் நம்மளது கரேக்கால் ஒரு தூமா பட்டா, அதுக்கப்புறம் நம்ம ஹெச்எம்டி புறா, இதெல்லாமே நம்ம இன்றைக்கி விட போகிறோம். இன்றைக்கி என்ன பண்ணுது சரிங்களா. ஃபஸ்ட் நம்ம இத்தனை நாள் நம்ம உடலில் போட்டுன்னு இருந்தோம். இன்னைக்கு இந்த புறா என்ன பண்ணுது சரிங்களா, அங்கேருந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணா இல்லை சக்கர் போய்ட்டு வந்து எப்படி பண்ணு, என்ன தப்பு பண்ணு, அதை நான் தான் சொல்லி தர போகிறேன். வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் யாரை பார்த்துட்டு இருக்க மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி தட்டி விட்டுருங்க. ஸோ நான் தான் பிரசாந்த், வெல்கம் டு பெட்ஸ் வேர்ல்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்தெந்த பட்டா நம்ம ஓட்ட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காம பாருங்கள். ஸோ இவனை நம்ம ஓட்ட போகிறோம், கருப்பு தாம்பரால். இவங்க எல்லாருமே உங்களுக்கு தெரியும் சரிங்களா. எப்படி நம்ம ஆக்சுவலி இவனோட பேக்ரவுண்ட் எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள் தூமா பட்டா. ஸோ இந்த ஒரு பட்டாவை நம்ம ஓட்ட போகிறோம் சரிங்களா. இவன் ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஆட்டம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கண்ணில் ரொம்ப டெம்பரு. பட் இருந்தாலும் விட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சாதா 2 பட்டா இதுங்களும் ஓட்டணும் தான் வச்சுருக்கேன். பட் இப்போதைக்கு ஐடியா இல்லை, ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உடம்பு பிடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான அப்டேட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக நம்ம குல்தார் பட்டாக்கு அப்படின்னா நம்ம குல்தார் பட்டாக்கு பூனை அடிச்சிச்சின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் எல்லாம் ரிகவர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு புறா. ஸோ தேங்க் காட், கடவுளுக்கு நன்றி. புறா வந்து நம்ம காப்பாற்றிட்டோம், இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் நம்ம ஹெச்எம்டி பட்டா சரிங்களா. இதையும் ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தாம்பரால் பட்டா இதையும் லைன் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு 2-3 நாளாக ஆனால் கமெண்ட்டில் ஆனால் அந்த தாராவோட தாம்பரால் பட்டாவும் எனக்கு காட்டுங்கண்ணா, நாங்களாம் பார்க்கணும் போல இருக்குது ஆன்னு சொல்லிட்டு, நல்லா பறந்துச்சின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு பெங்களூர்லேருந்து கூட கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு காட்டாமல் யாருக்கு நான் காட்ட போகிறேன், கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுவேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம உடலில் வந்து எந்தெந்த புறா நம்ம போட்டிருக்கோன்னு சொன்ன காட்டுக்கிறேன். இப்போ புது ட்ரைனிங் இது, பழைய ட்ரைனிங் முடிச்சாச்சு. இப்போ இவங்களை நம்ம எந்த டைமுக்கு கொண்டு வரணும், எனக்கு அடி சேஃபாக சிக்ரா கிட்ட மாட்டாமல் சேஃபாக அந்த புறா வந்துட்டு அடி எடுத்து கரெக்டாக உட்காந்துச்சுன்னா எனக்கு ப்ராப்ளம் சால்வு. ஸோ காமிக்க வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க தான், இந்த பாருங்கள் இவன் கருப்பு தாம்பரால் சரிங்களா. இவன் வந்து கருப்பு தாம்பரால். இவங்க வந்துட்டு இதில் இருக்கிறவங்கள பாருங்கள். இதில் இருக்கிறவங்க யாருன்னா 2 சாதா பட்டா, நம்ம ஹெச்எம்டி பட்டா, அதுக்கப்புறம் நம்ம கரைக்கால் பட்டா இங்கே இருக்குது இப்போ சென்டரில். ஸோ இவங்க தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம தாம்பரால் பட்டா சரிங்களா. இன்னும் ரெக்கை வெட்டினா தான், விட்டால் கண்டிப்பாக அடி எடுத்துகிட்டு போய்டும் புறா சரிங்களா. ஷேப் பார்த்துங்க. ஸோ ஆக்சுவலி சேம் எப்படின்னா அம்மா மாதிரி வந்திருக்கு இது, ஆனால் கலர் ஃபுல்லாக அப்பா தான் சரிங்களா. இதோட அப்பனை வந்து நான் கொடுத்துட்டேன், வேலூருக்கு கொடுத்துட்டேன் சரிங்களா. சரி அவங்க வச்சு பண்ணிட்டோம் ஷோக்குன்னு தான். ஆனால் அவன் ஞாபகமாக சேம் அவன் அப்பா மாதிரி வந்ததுனால நல்ல பறவை, நல்ல அடி. நீங்கள் பாருங்கள், ஐஸ்லைன் காமிச்சு தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெக்கை பாருங்கள் எப்படி இருக்குது. ரெக்கை பாருங்கள், சேம் அவங்க அப்பா இருக்கிற ரெக்கை தான். ஐஸ்லைன் பாருங்கள் எப்படி இருக்குது.
ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச இது. சரி, உங்களுக்கு நீங்கள் காட்டணும்னு சொன்னனால தான் நான் காட்டினேன். இது ரெக்கை வெட்டி போட்டிருக்கேன், வால் பிடிங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா எதுக்குன்னா வால் வர 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 புறா வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும். சரி, பட் என்னென்னா நம்மளை மீறி ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று இதில் சிக்கிறா கண்டிப்பாக கொடுத்துட்டுனா போயிடுச்சு புறா. சரிங்களா? ஸோ தாராவை காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது நம்ம தாராப்பட்டா. சரிங்களா? நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன், பட் இருந்தாலும் நீங்கள் காமிக்க சொன்னீங்கன்னு காமிச்சேன். ரக்க பேட்டர்ன் நல்லா பார்த்துங்க. சரிங்களா? வால் வந்துட்டுருக்கு. சரிங்களா? பட் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த ஓட்டுற ஐடியா இல்லை. ஏன்னா கண்டிப்பாக இது வந்து இது அடிக்கிற அடிக்கு கண்டிப்பாக புறா ஒன்று ஏன்னா போய் உயிந்துடும், இல்லை தொலைச்சிப்பேன். இது ஒன்று தான் பிரச்சனை. சரிங்களா? அவ்வளோ கண்ட்ரோல் இருக்காது புறா, கண்ட்ரோலே இல்லை. ஏச்சிச்சுன்னா பட்டா பட்டா பட்டன்னு அடிச்சுன்னு போயிடும். ஐஸ் லைன் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இது ரெண்டு இதுதான் நீங்கள் காட்ட சொல்லுங்க, காமிச்சிட்டேன். ஸோ எல்லாருக்கும் சந்தோஷம் நினைக்கிறேன். சந்தோஷம் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் போட்டுருங்க வீடியோக்கு. கமெண்ட்ல எனக்கு எஸ் ப்ரோன்னு சொல்லிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது ஒன்று தான், இப்போவும் நான் சொல்கிறது ஒன்று தான். நம்ம ஒரு புறாவை அப்படின்னா நம்ம புறாவை ஒரு ட்ரைனிங் பண்ணும்போது நேற்று தான் நினைக்கிறேன் ஒரு சப்ஸ்கிரைபர் கால் பண்ணியிருந்தார். கால் பண்ணிவிட்டு ஆனால் இந்த மாதிரி புறா வந்து நான் ஃபஸ்ட் டேவே வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்தேன்னா ஒரு 2 நாள் வந்துட்டு ரெக்கை கட்டி போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டேன், புறா வந்து பறந்து போயிடுச்சேண்ணா, திரும்ப வரமாட்டேங்குது, வருமா வராதான்னு கேட்டார். மூச்சு ரொம்ப இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரே கேள்வி தான், என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 நாள்லேயும் நம்ம சோரி பண்ணலாம், 3 நாள்லேயும் சோரி பண்ணலாம், 1 மாதத்தில் கூட சோரி பண்ணலாம். சோரி பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அதை ப்ராப்பராக நான் எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் அந்த புறா வந்து உங்கள் வீட்டில் உட்காராது. நம்ம எல்லாத்தையும் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம். திரும்ப நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டு நம்மளுக்கு கால் பண்ணி கேட்டால் நம்ம எதுவும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது தப்பு உங்களுது. சரிங்களா? இப்போ நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், தயவு செஞ்சு சொல்கிறேன், பொறுமை கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? பொறுமை இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால் ஸ்டோக் பண்ண முடியாது. ஒரு புறாவை மினிமம் 1 வாரம் சத்திரியில் காய போடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சத்திரிக்கு மேலே காய போடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா புறா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்திரி டோரத்தை ஓப்பன் பண்ணி விடுங்க. கீழே புறா விட்டுட்டு அதே கூப்பிடுங்க, அதே கீழே வரும். இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது புறா வந்து ஈஸியாக நம்ம அதை பழகிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் அப்படி தான் உங்கள் முன்னாடி பண்ண போகிறேன். நான் எப்படி அதை கீழே கூப்பிட்றேன்னு மட்டும் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி விட போகிறோம், என்ன ஃபீல்னு மட்டும் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், கீழே ஓப்பன் பண்ணிட்டேன், அதுவே வரும் பாருங்கள் வெளியே 2 பட்டமும். இதில் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி விட போகிறோம், அதை பார்த்துட்டு வெளியே வரும் பாருங்கள். கருப்பு தாமரை வரும் பாருங்கள், பார்த்துட்டே இருக்கு. கருப்பு தாமரை வருவோம் பாருங்க. ஸோ கருப்பு தாமரெலாம் வருவோம். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக பார்த்துங்க, அதே மாதிரி அதே ஏஞ்சி அதே போயிட்டு வரும். ஸோ அதே மாதிரி போயிட்டு அதே வரும் பாருங்க. ஏன்னா கீழே வந்து புறாவை நம்ம காமிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அந்த மாதிரி இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. இங்கே பாருங்கள், அதே ஃபினிஷ், அவ்வளோதான். மேலே உட்காந்துச்சிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கண்டிப்பாக கீழே வந்துடும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு புறாவை பாருங்கள், நெக்ஸ்ட்டு புறாவும் வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம மேலே கீழே நம்ம பழகிட்டோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 100% உங்கள் புறா எங்கேயும் தப்பிச்சு போகாது. ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம வீடுன்னு சொல்லிட்டு தரைக்கு கீழே இறங்கணும் புறா. சரிங்களா? அந்த தரைக்கு கீழே உட்காந்துடுச்சுன்னா, கால் விட்டுச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் புறா வந்து தேடி வரும். நம்ம தூமாப்பட்டா நெக்ஸ்ட் வெளியே வருதுங்க, பார்த்துட்டே இருங்க என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏஞ்சிச்சு பாருங்க, 2 பட்டம் ஏஞ்சிச்சு, 3 பட்டம் ஏஞ்சிச்சு. மக்ஷி பட்டா, ஹெச்எம்டி, தூமா, தாம்ரால். ஹெச்எம்டி இது பாருங்க, தூமா இங்கே பறந்துட்டுருக்கு, இங்கே பறந்துச்சு, இது 2ம். ஸோ தூமா அங்கே உட்காந்துச்சு, ஹெச்எம்டி இங்கே உட்காந்துச்சு. சரிங்களா? கருப்பு தாம்பரால் வந்து மேலே உட்காந்துச்சு. சரிங்களா? ஸோ சேஃபாக பாருங்கள், நம்ம வீட்டு மேலே தான் இறங்குது, எங்கேயும் போல். இங்கே பாருங்கள், தூமாப்பட்டா இங்கே இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தூமாப்பட்டா இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஹெச்எம்டி பட்டா மேலே உட்காந்துட்டு இங்கே பாருங்கள், ஹெச்எம்டி பட்டா இங்கே உட்காந்துட்டு தாம்பரால் பட்டா மேலே உட்காந்துட்டு ஸோ சேஃபாக எந்த காரணத்துக்கும் புறா வந்து போகாதுங்க. இந்த மாதிரி நம்ம கீழே விட்டுட்டு அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிடிச்சி போட்டுக்கலாம். சரிங்களா? ஹெச்எம்டி ஆகட்டும், தாம்பரால் எல்லாமே இறங்கினோடனே நம்ம பிடிச்சி சேஃபாக நம்ம அதாவது கூண்டில் நம்ம போட்டுக்கணும்னா பிரச்சனை சால்வ் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணுங்கள். புறா பறக்க யாரும் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம சத்திரியில் போட்டால் தான் புறா நம்ம சோரி ஆகணும், அதெல்லாம் இல்லவே இல்லை.
புறா பறந்து நம்ம வீட்டு மேலே தைரியமாக காலை விடணும். காலை விட்டால் மட்டும் தான் புறா வந்து தைரியத்தில் இதுதான் நம்ம வீடு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். சரிங்களா, இது ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ சில பேரெல்லாம் கமெண்ட்டில் சொல்கிறாங்க இவ்வளோ ஈஸியான டிப்ஸை வந்துட்டு இவ்வளோ பெருசாக வீடியோ போடுறியடான்னு சொல்லிட்டு. சரிங்களா, நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கலாம், ஏன்னா நீங்கள் அந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் பண்ணீங்கன்னு அது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா, இதை சொல்கிற விஷயத்த பெருசாக தான் இருக்கும், ஆனால் சொல்கிறத நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கண்டிப்பாக சொல்கிறோம் நம்ம சப்ஸ்கிரைபருங்க எல்லாருமே கற்றுப்பாங்க. எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், அந்த வேலை பண்ணும்போது தான் அது பெருசாக இருக்கும். சரிங்களா, அதனால தான் நான் அதை பெருசாக சொன்னேன். ஸோ ஒவ்வொரு விஷயத்த நம்ம பார்த்து பண்ணால் மட்டும் தான் அதில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். சரிங்களா, ஸோ எடுத்த கௌத்தம் பண்ணனா எல்லாருமே புறா தொழிச்சிப்பீங்க. ஸோ இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ, ஹேவ் எ கிரேட் டே, பை பை.